ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது ரைவல்ஸோட பார்ட்டு தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல நாங்கள் வேறு ஒரு கேம் விளாண்டுருந்தோம். அது பேர் என்ன, இது ரன்னு, அது பேர் சரியாக தெரில, ஏன்னா மறந்துடுச்சு. ஆனால் ஸ்பீடாக ஓட ஓட ஒரு பிரெயின் ராட்டியாக தாண்டி நம்ம பிரெயின் ராட்ஸை தூக்கணும். பிரெயின் ராட்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. ஆக்சுவலாக நம்ம அதுதான் போட வேண்டியது. ஆனால் அந்த வீடியோ எடுத்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. கடைசியில் அதில் வாய்ஸு கேட்கல. சரி வாய்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வாய்ஸ் இல்லாமல் போடுறது நல்லா இல்லை அந்த கேமு. ஸோ அதனால தான் அதுக்கு பதிலாக நம்ம டக்குன்னு இந்த ரைவல்ஸ் கேம் போட்டிருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி தான், அதாவது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரைவல்ஸ், ஒரு 3 ஹார்ஸுக்கு முன்னாடி தான் ரைவல்ஸ்னு அது வாயில் அது என்னது ஜெனசன் இம்பேக்ட் பார்ட் 1 ரிலீஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். பார்ட் 2 இன்றைக்கி போட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு வரும் வீடியோ, நாளான்னைக்கு வரும் வீடியோ. ஸோ போட்டுரும். ஆனால் ஸோ நாளையிலேருந்து கரெக்டாக அந்த வீடியோ கரெக்டாக வாய்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ டிலே ஆகாது. ஜெனசன் இம்பேக்டே நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன். அதுக்குள்ளே இதை போட்டிருந்தேன். இதை போடும்போது ஒரு 3.5 மணி நேரம் கிட்டக்க ஆகிடும். நான் பேட்டில் கிரவுண்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் எப்பயும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் வாய்ஸை கொடுப்பேன். ஆனால் இப்போ டைம் இல்லாத காரணத்தினால் விளாடும் போதே வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். ஓகே, இந்த சீடி உனச்சு ஒருத்தன் கண்டிப்பாக வந்தே ஆகணும். நம்ம சொல்லுவோம் ரீலோட் பண்ணிட்டு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம ஒரு கில் அடிச்சிருக்கோம். ஒரு ஆஃப்லைன் பிளேயர். ஒரே ஒரு ஆள் தானா? நல்லது, நம்ம டக்குன்னு ஜெயிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் எவ்வளோவில் இருந்தேன் தெரியுமா? இந்த கேமை ஃபஸ்ட்டு போய் விளாட்றேன். சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த கேம் பற்றி. அதுவும் எப்படி திரும்ப போய் விளாண்டுட்டு இருந்தேன் அந்த கேமை. என் மேலெலாம் டேமேஜ் போடும், ஆனால் என் எனிமி மேலே மட்டும் ஒரு டேமேஜ் கூட வராது. எப்படின்னே தெரியாது, ஏன்னா எனக்கு வடிக்கவே தெரியாது. இப்போ ஆனால் கொஞ்சம் ப்ரோ ஆகிட்டோம். ஒரு 2-3 நாள் மேலே தான் விளாடவே ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ ப்ரோ ஆகிட்டோம்னா எங்கே போயிருக்கான் எனிமின்னு வேறு தெரில. எனிமி இந்த சைட் தானே போனான். ஃபயரிங் கண்டுபிடிச்சி வச்சு எனிமியை. அதான் முடிச்சாச்சு நம்ம தான். ஸோ இன்னொரு மேட்ச் போட்டுருவோம். ஸோ கைஸ், நம்ம ஃப்ரெண்டு இருந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் கேமு. ஸோ ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட நான் ரைவல்ஸ் போட்டிருப்பேன். அது எவ்வளோ ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ கைஸ், 30 அடிக்க போகுது ரைவல்ஸு. இன்னும் 30 அடிக்கலை. அதனால தான் நான் சோலோவாக விளாண்டு கேம் ப்ளே போட்டிருக்கேன். 30 அடிச்சதுன்னா 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு கேம் ப்ளே போட்டுடலாம். 30 அடித்த உடனே ஐ திங்க் ஸோ நாளைக்கு 30 அடிச்சிருவோம். ஸோ நாளைக்கு தான் நான் போட நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோ. இல்லை சரியாக தெரியாது, நாளைக்கு நான் ஜெனசன் இம்பேக்ட் கூட போடலாம். ஏன்னா ஜெனசன் இம்பேக்ட்டுமே இப்போதைக்கு ஒரு இங்கே இருக்கான். ரீலோட் பண்ணு, திரும்ப போகலாம். அவ்வளோதான், மண்டேலே வச்சு லாக்டவுன் பண்ணியாச்சு. 1 ஆயிடுச்சு மேட்ச் பாயிண்ட். ஸோ இதுதான் லாஸ்ட்டு. கை வச்சு ஃபைட் பண்ணுவோமா? அவன் பக்கத்தில் போயிட்டு இந்த ரவுண்ட் மட்டும் கை 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 கை. ஸோ 30 வியூஸ் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே நம்மளோட ஃப்ரெண்ட் மோச்சியோடு சேர்ந்து மட்டுமே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேட்ச்சு போட்டுடலாம். எங்கே இருக்காங்க?
ஐயோ அதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே அவங்க ஜெயிச்சிருவாங்க. கொண்டுட்டான்யா. சரி இங்கே கன் எடுத்துருவோம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நான் தான் சொன்னல இதில் ப்ரோ ஆகிட்டேன். நான் தான். ஸோ கைஸ் எங்கே கைஸ் இருக்கோம் நம்ம? எங்கடா என் ரேங்கிங்கே காணும்? எங்கடா ரேங்கிங் காணும்? அவ ஃபர்ஸ்ட் பிளேஸா? எப்படி? நான் 13 அவள் 12. டேமேஜ் அவளுக்கு போயிடுச்சா? டேமேஜும் நான் ஆர்டிஸ்ட் சொல்லும் அவளுக்கு போயிடுச்சு. சரி ஓகே இன்னொரு மேட்ச் போட்டுடலாம். 1v1 போடும். இல்லை 1v1 வேணாம். ஒரு தடவை 5v5 போட்டு பார்ப்போம். ஏன் அவனுக்கு வரான் நான். ஸோ இப்போதைக்கு நம்ம யாருமே இல்லைடா. சரி ஓகே 1v1 ஆச்சு. சரி இருங்க சிரிக்கிற ஒருத்தனையாச்சு இன்வைட்டு கொடுப்போம். அவனுக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்வைட்டு கொடுத்தாச்சு. 1v1 வந்தானா நல்லாயிருக்கும். ப்ரோ 1v1 வரீங்களா ப்ரோ? 3 மேட்ச் கேட்போம். 1v1 வர வைக்கல. ஸோ ஆக்சுவலாக நம்மகிட்ட 18 கீஸ் இருக்குது. 700 கீ வேணும். ஓகே லீவ் பண்ணிட்டு. ஸோ ஒரே ஒரு ஆள் தான் இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்காங்க. மீதி எல்லாரும் டேய் என்னடா அவங்களும் ஆஃப்லைன் போயிட்டாங்களா? அப்படின்னா இப்போதைக்கு இந்த கேமுக்குள்ளே 0 மெம்பர்ஸ். சரி ஓகே 0 மெம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இது கட்டானா 45 தான். இந்த கட்டானா வேணால் எடுக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். கட்டானா வேணால் எடுக்க ட்ரை பண்ணலாம். எங்கேயா இருக்கேன்? இதில் ஏன் வந்தனும்? சரி ஓகே லீவ் பண்ணிட்டு வாங்க கைஸ். கீ ப்ளஸ்மெண்ட். ஸோ 400. அப்பா இவ்வளோலாம் கொடுத்து நல்லா வாங்க முடியாது சத்தியமாக. இது கிடையாது. நல்லாவா இது? இதெல்லாம் இப்போதைக்கு கிளைம் பண்ண முடியாது. ஓகே வேறு என்ன இருக்குது? கன்ஸில் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஓகே ஸோ கைஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் இருந்தால் தான் இதை ஓப்பனே பண்ணுவோம் நீங்கள். ஏன்னா அது டீம் மெம்பர்ஸ்க்கான இதில். ஸோ அதனால தான் நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ரேங்கிங் எனக்கு தேவையே இல்லை. ஒருத்தங்க கூட வரமாட்டோம். இன்ட்ராக்ட் வேணாம். சரிங்க இன்ட்ராக்ட் வேணாம் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ எங்கேயாவது கம்மி விலையில் கன்னு கிடைக்கும். கன்னோட ஸ்கின் ஏதாவது கம்மி விலையில் கிடைக்குமான்னு பார்க்குறேன். 700லாம் இருக்குது. சரி ஓகே கைஸ் நம்ம சம்பாதித்து நம்ம எடுத்துப்போம். இருங்க சில ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். இது ஒரு முக்கியமான வேலை நமக்கு இருக்குது. அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். எனிமீஸ் எங்கே இருக்காங்க? ஸோ இது கன்ஃபார்மாக நடக்குமான்னு தெரியாது. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கைலர். சரி ஓகே தலையில் இருக்கும். இது நல்லா இருக்கு. ஏதோ கிளிச்சு போல இருக்கு. இப்படி கொடுத்துட்டா அதுவே கீழே முடிஞ்ச உடனே பறக்குறையா. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளாண்டா சூப்பராக இருக்கும் கைஸ். இங்கே இதில் ஒரு ஜம்ப்பு போடு.
ஓய் சூப்பராக இருக்குது. இதுவுமே ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.